ஹலோ மக்களே, துளசி வெட்டி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் அஞ்சலிக்கு மகேஷ் இவ்வளோ டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. மகேஷும் நம்ம அஞ்சலி இனிமே இந்த ஷெட்டவே நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செயலை செய்து வைக்கிறாங்க. அதனால் அவங்க ஷெட்டை இழுத்து போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஆனால் நம்ம லக்ஷ்மி எல்லாருமே அஞ்சலியை எதிராக இருக்கும்போது நாம் சத்யா அஞ்சலிக்கு இப்போ ஆதரவாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் எல்லா பிரச்சனையிலேருந்து நம்ம அஞ்சலியை சத்யா காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மகேஷும் இனிமே இந்த அஞ்சலி இந்த ஷெட்டை நடத்தவே கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இவ்வளவு சொன்ன பிறவும் கேட்காம இப்படி ஷெட்டெல்லாம் நடத்திட்டு இருப்பா. இவளை எப்படியாவது இந்த ஷெட்டு நடத்த விடாம வீட்லயே இருக்க மாதிரி செய்திடணும்னு சொல்லிட்டு மகேஷும் ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம மகேஷும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ரவுடி கும்பல்கிட்ட சொல்லி நைட்டோட நைட்டு அந்த ஷெட்டுக்கு தீயை வச்சிடுங்க, அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்திடணும்னு சொல்கிறாங்க. அதுபடியே நைட்டு ஷெட் எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே உள்ளவங்களும் ரொம்பவே பதட்டாகி என்னாச்சோ ஏதாச்சோன்னு தீயை அணைச்சாலுமே அது அணைய மாட்டேங்குது. ஷெட்டில் பல பிரச்சனைகள் வந்துடுது அதுக்குள்ளே. அதே சமயத்தில் அங்கே உள்ளவங்களும் உயிர் தப்பி பிழைக்கும் போது அந்த சத்தத்தை எல்லாமே கேட்டுட்டு இருந்த நம்ம அஞ்சலியும் பதட்டமாக அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது தீ எரிஞ்சதை கவனித்த உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐயோ, இப்போ என்ன செய்கிறது? அதுக்குள்ளே தானே கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய கார் கொடுத்துருந்தாங்க, எல்லாமே இப்போ சேதம் இருக்குமே, இது எல்லாமே என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம சிவராமன் எல்லாரும், அஞ்சலி நீ எதுக்குமே கவலைப்படாதுங்க, சீக்கிரமாக சரியாக்கிடலாம், சரி எப்படியாவது இந்த தீயை அணைச்சிடணும்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தீயை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சத்யா அதெல்லாம் பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த சமயத்தில் அங்கே வேலை பார்த்த வந்தவங்க எல்லாருமே நம்ம அஞ்சலி கிட்ட, இதுக்கு மேலே நாங்கள் இங்கே வேலை பார்க்கவே முடியாது, நாங்கள் எல்லாம் புள்ளக்குட்டிக்காரங்க, இதுக்கு மேலே இவ்வளோ டேஞ்சரான இடத்துல நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியை தனியாக விட்டு எல்லாருமே விலகி போயிடுறாங்க. ஆனால் நம்ம சத்யா மட்டும் துணையாகவே இருந்துட்டு இருக்காங்க. சிவராமனும் அஞ்சலியை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. அஞ்சலி நீ எதுக்குமே கவலைப்படாத, ஏதோ ஒரு கெட்ட நேரம் இப்படி ஆயிட்டு, சரி வருத்தப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தா நம்ம லக்ஷ்மி அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி, என்ன அஞ்சலி இங்கே நடக்குது? இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், நீ வந்து இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நடக்காதன்னு சொன்னேன், கொஞ்சமாவது அம்மா சொன்னதை கேட்டியா? பார்த்தியா இப்போ என்ன நிலைமை ஆச்சுன்னு சொல்லிட்டு, நீ பாட்டுக்கு வீட்டில் தானே இருந்துட்டு இருந்த, நிம்மதியாக இருந்திருக்கலாம்ல, ஏதோ ஒரு ஷெட்டு ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தியா ஷெட்டுக்கு என்ன நிலைமை வந்துச்சுன்னு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மகேஷாக தான் இருக்கணும். மகேஷ் உன்னை தான் சரியாக வாழ விட மாட்டான்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அவனுக்கு புத்தி எல்லாமே தெரிஞ்ச பிறகு நீ எதற்காக இந்த ஷெட்டெல்லாம் ஆரம்பித்த? இனிமே இந்த மாதிரி சேவியா அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியும் அஞ்சலியை திட்ட ஆரம்பிக்கும் போது சிவராமனும், இல்லை நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட லக்ஷ்மி பயங்கரமாக டென்ஷன் ஆகி, எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான், அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அஞ்சலிக்கு ஷெட்டெல்லாம் ஆரம்பித்து கொடுத்தனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து அழுதுட்டு நிற்கிறான். இதை ஆரம்பிக்கும் போது நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன், கண்டிப்பாக இது ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் அஞ்சலி ஒன்று கொண்டு விடும், இதை வந்து நிறுத்திடு, இனிமேல் இந்த ஷெட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்காதன்னு சொன்ன அப்புறமும் நான் சொன்னதை ஒரு வார்த்தையாவது நீ கேட்டியான்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை எதிர்த்து நிற்கிறாங்க. நம்ம லக்ஷ்மியை பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. சத்யாவும் நம்ம சிவராமன் கிட்ட வந்து, சரி நடந்தது நடந்துச்சு, நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதுங்கன்னு சொல்லும்போது நம்ம அஞ்சலியும், கஸ்டமர்ஸோட கார் எல்லாமே உள்ளே தானே நின்றுச்சு, இனி கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? அதுவும் இவ்வளோ பெரிய லாஸ் வந்துட்டு பணத்துக்காக எல்லாம் என்ன நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியும் அப்படியே அழுது புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் மகேஷும் அந்த ரவுடி கும்பல்கிட்ட, இதே என்னடா ஆச்சு, நான் நினச்ச மாதிரியே நடந்துட்டு அப்படி சொல்லும்போது அந்த ரவுடி கும்பலை நீங்கள் சொன்ன மாதிரியே செய்துட்டு சார், அதே மாதிரி அங்கே உள்ளவங்க எல்லாருமே பயந்து வேலையை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம மகேஷுக்கு இப்போ தான் சந்தோஷம் ஆச்சு. மகேஷும் அஞ்சலிக்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலுமே அவள் கேட்காம இருந்தாலே இப்போ அவளோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம அஞ்சலியும் மகேஷை பார்த்து, டே நீ தான் எல்லாத்துக்குமே காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னை கொஞ்சம் நிம்மதியாக வாழவே விட மாட்டேன், நான் தான் உன்னை விட்டு வெளியில் வந்தாச்சுல, இனிமே உன் கூட நான் வாழ விரும்பலைன்னு சொன்ன அப்புறமே நீ ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நீ சரியான சைக்கோடான்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது மகேஷும், நீ பாட்டுக்கு ஏதாவது ஒரு தொழில் பண்ணியன்னா நான் அதை விட்டுருவேனா, அதுவும் இந்த சத்யா கூட எல்லாம் சேர்ந்துட்டு இப்படிலாம் செய்யறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, அதுக்காக தான் இப்படி ஒரு செயல் செய்தேன், இனி அது வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உனக்கான தேவைகள் எல்லாத்தையுமே நான் செய்து தரேன், வீணாட்டி எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படணும், நம்ம
நம்மக்கிட்ட இல்லாத பணமா? அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட குழந்தைய வேற நீ சுமந்துட்டு இருக்க. நீ உன்னோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கோ. நீ தானே முக்கியம் எனக்கெல்லாம். உனக்கு நல்லதுக்காண்டி தான் நான் இப்படி செய்தேன்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்லும்போது, நம்ம அஞ்சலியும் எதுடா எனக்கு நல்லது? என்னை எதிர்த்து இந்த மாதிரி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த ஷெட்டை இறக்கிறதா எனக்கு நல்லது செய்தேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியும் மகேஷை எதிர்த்து நிற்கிறாங்க. மகேஷும் அஞ்சலியை பார்த்து, நான் இவ்வளோ பண்ண பிறவும் உனக்கு என்னோட அக்கறை எதுவுமே புரிய மாட்டேங்குது. எப்பவும் போல பிடிவாதமாக இருக்குது அஞ்சலி. கொஞ்சமாவது நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறாங்க. அஞ்சலியும் நம்ம மகேஷை எதிர்த்தே நிற்கிறாங்க. அதே சமயத்தில் மகேஷும் இதை விட இந்த அஞ்சலியை விடவே கூடாது. இனியும் இந்த ஷெட்டை அவள் இழுத்து மூடுற மாதிரி வைக்கணும். அந்த தீ பற்றி எரிஞ்சனால அந்த ஷெட்டை மறுபடியும் சரியாக்கிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக மறுபடியும் செய்தாலும் செய்திடுவா. இதை நம்ம நடத்தவே விடக்கூடாது. எப்படியாவது இந்த ஷெட்டை இழுத்து மூடுற மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு மகேஷும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம லக்ஷ்மி துளசிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது, துளசி நம்ம அஞ்சலியை பார்த்து, அஞ்சலி நீ வருத்தப்படாத, நீ அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், சரி எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் நினச்சிக்க, இனிமேல் உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது, நாம் அஞ்சலியை என்னக்கா நீ பேசுகிற, அந்த மகேஷ் இவ்வளோ பெரிய வேலை செய்திருக்கான், அவனெல்லாம் எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நாம வெற்றியும் அஞ்சலிக்கு துணையாகவே இருக்காங்க. சரி அஞ்சலி, நடந்தது நடந்து போச்சு, இனி என்ன பண்ணலான் இருக்கேன்னு சொல்லும்போது, நாம் அஞ்சலியும் வேறு என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிச்சிட்டே இருக்கேன். எப்படியாவது அந்த ஷெட்டை சரி பண்ணிவிட்டு அந்த வேலையை பழைய மாதிரி நடத்தலாமா அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இனி அந்த கஸ்டமருக்கு தான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலை. ஏற்கனவே சைன் பண்ணி இத்தனை காரை வர நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். எப்படி அது சரியாக்கிடலான்னு ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்படி இருந்தேன். அது வர அங்கே வேலை பார்த்தவங்க எல்லாருமே பயந்துட்டு இனிமேல் இந்த ஷெட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. அந்த சமயத்தில் சிவராமனும் நம்ம அஞ்சலிக்கு உறுதுணையாகவே இருக்காங்க. நம்ம லக்ஷ்மி, சிவராமன், அஞ்சலி, முருகன் எல்லாருமே சேர்ந்து அந்த ஷெட்டு கிட்ட பார்த்துட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து ஆஃபீஸர்ஸ் வராங்க. ஆஃபீஸர்ஸ் நம்ம அஞ்சலி கிட்ட, என்னங்க நீங்கள் ஷெட்டு நடத்துறீங்க, இங்கே தீ விபத்து ஏற்பட்டதாமே, அதை பற்றி எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட பர்மிஷன் எதுவுமே சரியாட்டு வாங்காமல் இப்படி ஒன்று நீங்கள் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அஞ்சலியே, உங்கள்கிட்ட எல்லாம் பெர்மிஷன் எல்லாம் கரெக்டாக தானே சார் வாங்கணும், இப்போ எதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆட்களும், இல்லை முறையான பெர்மிஷனும் இல்லை, அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்துட்டு இனிமேல் இந்த ஷெட்டை உங்களால் நடத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம சிவராமனை, என்னங்க பேசுறீங்க, எல்லாமே முறையாக தான் நடந்திருக்கு, இங்கே இப்படிலாம் சொல்லாதுங்க, யாரோ சொன்னதை வச்சு இப்படி எங்களை எதிர்த்து நிற்காதுங்கன்னு சொன்னாலுமே அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, எங்களை எதிர்த்து நீங்கள் பேசுறீங்களா, இனிமேல் இந்த ஷெட்டை யாருமே நடத்தக்கூடாது, இந்த ஷெட்டை இழுத்து மூடணும்னு சொல்லும்போது நம்ம அஞ்சலி எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. லக்ஷ்மியும் நம்ம அஞ்சலியை பார்த்து, இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் உனக்கு தேவை அஞ்சலி, சரி அந்த ஷெட்டை இனிமேல் இழுத்துட்டு மூடிட்டாடு போட்டு அதுக்காவது விடு அப்படின்னு சொன்னாலும் நம்ம அஞ்சலி கேட்கல. ஒரு கட்டத்தில் நம்ம சத்யாவும் நம்ம அஞ்சலிக்கு இப்போ ஆதரவாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆஃபீஸர்ஸும் விடுற மாதிரியில் அந்த ஷெட்டை இழுத்து மூடிட்டு போயிடுறாங்க. நம்ம அஞ்சலியும் என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போய் நிற்கும் போது சிவராமனும் சத்யாவும் எப்பவும் போல் நம்ம அஞ்சலிக்கு ஆதரவாகவே இருக்காங்க. அப்படியே நீ எதுக்குமே கவலைப்படாதுங்க, அந்த கார் எல்லாத்தையுமே நான் சீக்கிரத்தில் சரி பண்ணி தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலிக்கு உறுதுணையாக இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம சிவராமன் ஒரு பக்கம் இருந்து, சத்யா ஒரு பக்கம் இருந்து நம்ம அஞ்சலியை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்.